அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஓல்ட் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 11th ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு 25 கேள்வி பதில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 11th ஹிஸ்ட்ரிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே 11th ஹிஸ்ட்ரி Q&A அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 25 கேள்வி பதில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதோட 600 கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ முதல் கேள்வி, மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரித்த தன்வந்திரி மஹால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியவர் யார்? ஸோ மனிதர்களுக்காகவும் சரி விலங்குகளுக்காகவும் சரி மூலிகை மருந்துகளை தயாரிச்சிருக்காங்க. தன்வந்திரி மஹால் அப்படிங்கிறது தான் அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தோட பேர். அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவனது யார்? சரபோஜி தான் அதை நிறுவியிருக்காரு. அடுத்தது, இரண்டாம் சரபோஜி எழுதிய நூல்களை குறிப்பிடுக. இரண்டாம் சரபோஜி எழுதின நூல்கள் குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ரா ராக்சையா. இதெல்லாம் இரண்டாம் சரபோஜி எழுதின நூல்கள். திரும்ப சொல்கிறேன், குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ரா ராக்சையா. இரண்டாம் சரபோஜி தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை எங்கு அமைத்தார்? தமிழ்நாட்டில் முதலாவது வன உயிரியல் பூங்காவை தஞ்சாவூரில் இரண்டாம் சரபோஜி அமைச்சிருக்காரு. இரண்டாம் சரபோஜி இறந்த வருடம் என்ன? 1832ஆம் வருடம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி இறந்திருக்காரு. இரண்டாம் சரபோஜி இறந்த வருடம் 1832 மார்ச் 7. இரண்டாம் சரபோஜி எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்? இரண்டாம் சரபோஜி 40 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்காரு. முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்து இருக்கிறேன், ஆனால் இவர் தவிர எவரிடமும் அது இளவரசு தன்மையோடு அலங்கரித்ததில்லை என இரண்டாம் சரபோஜியை குறித்து கூறியவர் யார்? முடிசூடுன பல தலைவர்களை பார்த்துருக்கான், ஆனால் இவர் தவிர எவர்கிட்டையும் அது இளவரசு தன்மையோடு அலங்கரிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் சரபோஜியை பற்றி சொன்னது அருட்தந்தை பிஷப் ஹீபர் சொல்லியிருக்காரு. வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை ஃபாலோ பண்ணது மராத்தியர். அடுத்த பாடம் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படிங்கிற பாடத்துலேருந்து எடுத்திருக்கேன். விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்த ஆண்டு என்ன? விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்த ஆண்டு 1565. ராஜா உடையார் எந்த ஆண்டு அரியணை ஏறினார்? ராஜா உடையார் 1578 அரியணைக்கு வராரு. பதே ஹைதர் பகதூர் வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் என்ற பட்டம் பெற்றவர் யார்? பதே ஹைதர் பகதூர் வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் என்ற பட்டம் பெற்றவர் யார்? ஹைதர் அலி. பதே ஹைதர் பகதூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அடுத்தது, முதலாம் மைசூர் போரின் வருடம் என்ன? முதலாம் மைசூர் போரோட வருடம் 1767 1769 வரைக்கும் நடந்திருக்கு. முதலாம் மைசூர் போர் யாருக்கு இடையே நடந்தது? பிரிட்டிஷுக்கும் ஹைதருக்கும் இடையில தான் அந்த முதலாம் மைசூர் போர் அப்படிங்கிறது நடந்துச்சு. இரண்டாம் மைசூர் போரோட வருடம் என்ன? இரண்டாம் மைசூர் போரோட வருடம் 1780 1784. முதல் மைசூர் போர் 1767 69 வரைக்கும். இரண்டாவது மைசூர் போர் 80 84 வரைக்கும் நடந்திருக்கு. 1782ஆம் ஆண்டு ஹைதர் எந்த நோயால் பாதிப்படைந்து மரணமடைந்தார்? ஸோ 1782 இறந்து போயிருக்காரு. ஹைதர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு. மங்களூர் உடன்படிக்கை எந்த வருடம் கையெழுத்தானது? மங்களூர் உடன்படிக்கை 1784ஆம் ஆண்டு கையெழுத்தானது. இரண்டாம் மைசூர் போரோட முடிவில் கையெழுத்தாகிருக்கு மங்களூர் உடன்படிக்கை. அடுத்தது, மூன்றாவது மைசூர் போரின் வருடத்தை குறிப்பிடுக. மூன்றாவது மைசூர் போரோட வருடம் 1790 1792 வரைக்கும். 1782 முதல் ஆங்கில மராத்திய போருக்கு பின் மராத்தியர் ஆங்கிலேயருடன் எந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர்? 1782 ஆங்கிலேய மராத்திய போருக்கு அப்புறம், முதல் ஆங்கில மராத்திய போருக்கு அப்புறம் மராத்தியர் ஆங்கிலேயர்கள் கூட ஸ்டால்பை உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டாங்க. திப்பு 1787 எங்கு தூதுக்குழுவை அனுப்பினார்? திப்பு எங்கெல்லாம் தூதுக்குழு அனுப்பினாருன்னா கான்ஸ்டாண்டினோபிள், பாரிஸ் இங்கெல்லாம் தூதுக்குழுவை அனுப்பியிருக்காரு. எந்த உடன்படிக்கையின்படி திப்பு தனது ஆட்சி பகுதியின் பாதி இடங்களை ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது?
தன்னோட ஆட்சி பகுதியில் பாதி இடங்களை ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூலமாக முடிவு செய்யப்பட்டுச்சு. 4ஆம் மைசூர் போரோட வருடம் என்ன? 4ஆம் மைசூர் போரோட வருடம் 1799. பிரான்சில் இருப்பதை போல் எங்கு ஜேக்கோபியர் கழகம் தொடங்கப்பட்டது? பிரான்சில் இருக்கிறத மாதிரி ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஜேக்கோபியர் கழகம் தொடங்கப்பட்டுச்சு. வேலூர் கிளர்ச்சியோட வருடம் என்ன? வேலூர் கிளர்ச்சி 1806ஆம் ஆண்டு நடந்துச்சு. பாளையக்காரர் முறை 1530களில் தோன்றுனுச்சு. அரசருக்கு தேவையான போது போரில் வீரர்களுடன் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையோட ஒரு பாசறையுடன் ஒரு பெரும் நிலப்பரப்பையும் வைத்திருப்பவர் தான் பாளையக்காரர் அப்படிங்கிற சொல் குறிச்சது. யாருடைய திறமையான வழிகாட்டுதலின் கீழ் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளும் வகைப்படுத்தப்பட்டு 72 பாளையங்களாக மாற்றப்பட்டன. தளவாய் அரியநாத முதலியாரோட வழிகாட்டுதல் கீழே தான் முன்னாள் பாண்டிய பேரரசோட எல்லா சிற்றரசுகளையுமே வகைப்படுத்தப்பட்டு 72 பாளையங்களாக மாற்றப்பட்டுச்சு. ஸோ இதோட 25 கேள்வி பதில் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.